மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்த மகளை எரித்து கொன்ற பெற்றோர் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே உள்ள வீராளம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பெரிய கார்த்திகேயன் என்பவரது மகள் சுகன்யா ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் ஒரு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த பூபதி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு பிறகு காதலாக மாறியுள்ளது. 4 மாதங்களாக காதலித்து வந்த இருவரும் கடந்த ஜனவரி மாதம் திருமணம் செய்துள்ளனர். பொண்ணு இந்த மாதிரி அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஆமாம் சரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி 2 பேரும் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி 4 மாதமாக நொச்சிக்கொலை என்ற பகுதியில் வசித்து வந்தோம். இந்த திருமணத்திற்கு சுகன்யாவின் பெற்றோர் சம்மதம் தெரிவிக்காத நிலையில் பூபதியின் வீட்டார் சம்மதித்துள்ளனர். 4 மாதங்களுக்கு பிறகு சுகன்யாவை தொடர்பு கொண்ட அவரது பெற்றோர் அன்பாக பேசியுள்ளனர். தொடர்ந்து சித்திரை 1ஆம் தேதி சொந்த ஊருக்கு கணவருடன் வருமாறு சுகன்யாவின் பெற்றோர் அழைத்துள்ளனர். பெற்றோர் சமாதானம் அடைந்துவிட்டதாக எண்ணி தனது கணவர் பூபதி மற்றும் பூபதியின் உறவினர்கள் சிலருடன் சுகன்யா சொந்த ஊருக்கு வந்துள்ளார். மதுரையிலிருந்து அவர்களை சுகன்யாவின் உறவினர்களான பாண்டிக்கண்ணன் மற்றும் சுந்தர் ஆகியோர் காரில் வீராளம்பட்டிக்கு அழைத்து சென்றுள்ளனர். வீட்டிற்கு செல்லும் வழியிலேயே பூபதியும் அவரது உறவினர்களையும் மிரட்டி இறக்கிவிட்டு சுகன்யாவை மட்டும் அழைத்து சென்றுள்ளனர். ஈரோடு திரும்பிச் சென்ற பூபதி தனது மனைவியை மீட்டு தருமாறு ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். பாண்டிக்கண்ணனும் அவங்க அண்ணன் சுந்தரமும் 2 பேரும் வந்தாங்க. இந்த மாதிரி காருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி காரு வந்துச்சு. அந்த காரில் ஏறி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் இந்த மாதிரி அவங்க ஊருக்கு பக்கத்தில் வெள்ளாம்பட்டி, அவங்க ஊருக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி இறக்கி விட்டு இந்த மாதிரி கத்தி எடுத்து காட்டி உன்னை கத்தியில் குத்திடுவோம் ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. பூபதி அளித்த புகார் மதுரை மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து பேரையூர் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சுகன்யாவின் பெற்றோரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சுகன்யாவை அவரது பெற்றோர்களே எரித்து கொன்றது தெரிய வந்துள்ளது. வேறு சாதி இளைஞரை திருமணம் செய்து கொண்டதால் பெற்ற மகளையே எரித்து கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. அதனால் வீட்டில் அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் சம்மதிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சிங்க அவங்க. அதனால் பிள்ளைய இந்த மாதிரி நாங்கள் வந்தோம். பிள்ளைய அவங்க வீட்டில் போய் கேட்டாங்காட்டி சம்சாரத்தை எரிச்சு கொண்டுட்டாங்க. அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பெரிய கார்த்திகேயன், அவரது மனைவி செல்லம்மாள் ஆகியோரையும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக பாண்டிக்கண்ணன், சுந்தர் மற்றும் லக்ஷ்மி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் வீராளம்பட்டியில் உள்ள கல்குவாரி அருகே சுகன்யாவை எரித்து கொன்ற இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் நேரில் சென்று ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டனர்.